ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபோமா. சப்பாத்திக்கு வெங்காய சம்பல் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா? என்னோட ஸ்டைலில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி கூட, பழைய சாதத்து கூட அந்த வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். சம்பலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பழைய சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தயிரில் மோர் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி கூடயும் இந்த வெங்காய சம்பல் வச்சு சாப்பிட்லாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொன்னிறமாக வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். தேவையான அளவுக்கு தேங்காய் 2 ஸ்பூன் போல் போட போகிறேன் நான். பாருங்கள், இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை. டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வெங்காய சம்பல் ரெடி பண்ணலாம். பழைய சோறு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.